ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா நான் வந்து ஃபைலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நேமு சைஸு அப்புறம் அதோட டைப்பு என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ணும்போது ஆல்ரெடி அந்த ஃபைல் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் வந்து இது ஒவ்வொன்றுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எழுதிட்டு இருந்தேன்னா வீடியோ சைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் வந்து எழுதிட்டேன். இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த ஃபைல் வந்து பார்த்தோன்னா முதல்ல இஃப்பில் நம்ம போட போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது ஃபைல் வந்து இங்கே எழுதியிருக்கிற கமெண்ட் என்ன அதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு, அதாவது பார்த்தோன்னா ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்ட்டு. எல்ஸுன்றது பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த ஃபைல் ஒருவேளை புது ஃபைலாக இருந்துச்சுன்னா அது வந்து டைரெக்டாக போய் வந்து சேவ் பண்ணணுன்றதுக்காக நான் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸிட்டட் அப்படின்ற கமெண்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா அது வந்து நம்ம வந்து ஃபைலு நம்ம நேமு நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறன்றது மட்டும்தான். மற்றபடி இந்த ஃபைல் எக்ஸிட்டட் அப்படின்றது தான் மெயின் கமாண்டு. இது வந்து நம்ம ஃபைல் எக்ஸிட்டட் அப்படின்றது நீங்கள் எழுதிட்டு அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளார தான் நம்ம மீதி இருக்கிறதா எழுத போகிறோம். இந்த அப்லோடு அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம ஃபைல் அதாவது நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து காட்டுறதுக்காக தான். பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, இந்த நியூ அப்லோடுன்றதுக்குள்ளார இந்த அப்லோடுன்றது இந்த ஃபோல்டர் நேமாக தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஃபோல்டர் நேம் எழுதிட்டு ஸ்லாஷ் போடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஃபைல் அப்லோட் கண்டினியூ அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளோட ஃபைல் நேம், அதாவது இங்கே நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, அந்த ஃபைலோட நேம் தான் நாங்கள் எழுதியிருக்கேன். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன் என்னெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து அதாவது நேம், அந்த நேம் வந்து இருந்துச்சுன்னா இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல் நேம் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைல், அதாவது இந்த ஃபைல் இதுவும் சேம் இங்கே எழுதியிருக்கிறது தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். அதாவது என்னென்னா அந்த ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபைலை எடுத்து போடுவோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த ஃபைல் நம்ம எடுக்கிறோம், இந்த இடத்துல நம்ம ஃபைல் எடுக்கிறோன்னா அந்த ஃபைல் வந்து இங்கே இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபைல் நேமோட ஆல்ரெடி எக்ஸிட்டட் அப்படின்னு வரணுன்றதுக்காக தான் நான் வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி நம்ம வந்து ஃபைல் வந்து புது ஃபைல் எடுத்துகிட்டு வந்து போடுறோம் அப்படின்னா இந்த மூவ் அப்லோடட் ஃபைல் அப்படின்றத நம்ம வந்து எழுதிருங்க. அது கீழே பார்த்தோன்னா நம்ம வந்து அப்லோட் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபைல் வந்து அப்லோட் ஆகிறது. அதில் அது எக்ஸ்ட்ரா ஒரு கமாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டெம்ப் ஸ்லாஷ் நேம் அப்படின்றது தான். இது இந்த ஃபைல் எக்ஸிட்டட் அப்புறம் இந்த டிஎம்பி நேம் அப்படின்னு, அதாவது டெம்ப்ரவரி அப்படின்றதோட விரிவாக்கம் தான் அது. அது போக மீதி நம்ம இந்த அப்லோடட் ஸ்லாஷ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம ஃபோல்டர் நேமு, இந்த ஸ்லாஷ் போட்டாவே நம்மளோட ஃபோல்டர் நேம் அப்படின்றது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபைல் வந்து மொதல் டைம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல் போய் ஸ்டோர் ஆகணுன்றது தான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். இந்த கமெண்ட் பார்த்தோன்னா நம்ம ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு, இது வந்து அது ஸ்டோர் ஆகிட்டு பின்னால் நம்மளுக்கு வந்து ஃபைல் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்காக வந்து இப்போ இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். வந்து லோக்கல் ஹோஸ்ட் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஃபைல் சூஸ் பண்ணுறேன். நான் வந்து புதுசாக ஒரு ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். மங்கி அப்படின்னு நான் இந்த பையன் மங்கி தான் பேபி நான் எழுதிடுறேன். அந்த பையனை மனப்படுத்த வேணாம், பேபி அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த பேபியை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் அப்படின்றதெல்லாம் இப்போ வந்திருக்கு. அது கீழே பார்த்தோன்னா ஃபைல் ஸ்டோர்ட் இன் அப்லோடட் ஸ்லாஷ் பேபி அந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகினுக்குது அப்படின்றது காட்டுது. இது வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு டேக் க்ரியேட் பண்ணி எழுதலாம். எப்போ அப்படின்னு போட்டு டபுள் கொட்டேஷனில் ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். சாரி, லைன் 8ல் இங்கே எரர். கொட்டேஷன் வந்து சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது பேபி அந்த ஃபைல் நேம் வந்து வந்திருக்கு. baby.jpg ஆல்ரெடி எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு கேப் விட்டுறலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்றது பக்கத்தில் சின்ன ஒரு கேப் விடலாம். இது டிஸ்பிளே ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்றது வந்து தனியாக வந்திருக்கு. baby.jpg அப்படின்றது
நான் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு வந்திருக்கு இங்கே இருக்கிற ஃபைலில். அதாவது நம்ம வந்து ஏற்கனவே அந்த ஃபைலை வச்சுருந்தா அந்த ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நான் வந்து 2 டைம் அப்லோட் கொடுத்ததுனால அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து புதுசாக ஒரு ஃபைல் வந்து நான் வந்து இப்போது சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ சூஸ் ஃபைல் போட்டு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அப்லோட் கொடுத்தோடனே பார்த்தோன்னா ஃபைல் ஸ்டோர்டு இன் அப்லோடு, அது அப்லோட் ஸ்லாஷ் இந்த இன் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த இடத்துல அதாவது ஒரு கேப் போட்டுடலாம். ஃபைல் ஸ்டோர்டு இன் அப்படின்றது இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு நான் ரன் கொடுத்தோடனே பார்த்தோன்னா இந்த ஃபைல் ஸ்டோர்டுன்றது பார்த்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு வந்துடும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது அது போய் அங்கே ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம மறுபடியும் கொடுக்கும்போது அது ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு வந்துடும். நான் வந்து உங்களுக்கு என்ன பாருங்கள், நான் ப்ரௌசரில் போய் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து 3 ஃபைலும் நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணது வந்து பண்ணியிருக்கேன், அதனால் அந்த மாதிரி வருது. இப்போ நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணணுன்றதுக்காக மறுபடியும் ஒரு டைம் ஒரு புது ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த இமேஜ் 6 வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஸ்டோர்டு இன் இமேஜ் ஜேபிக் அப்படின்னு வந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து இருக்குது. இப்போ தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். இப்போது பேக் போயிட்டு மறுபடியும் இந்த இமேஜை மறுபடியும் அப்லோட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு வந்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த இதெல்லாம் தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ பார்த்தோன்னா இந்த ஃபைல் ஸ்டோர்டுன்றது முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் அப்லோடு பண்ணும்போது, அப்புறம் நம்மளோட ஃபைலு அந்தமாரி ஒருவேளை மறுபடியும் அதே ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் நேமு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபைல் நேம் வந்து இங்கே வந்திருக்க பாருங்கள். ஃபைல் நேமு அப்புறம் அந்த ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்றது வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறோம். இந்த கோடிங் வந்து நீங்கள் மறக்காதீங்க. இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வரும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தோன்னா எங்கெங்கே தப்பு பண்ணுவோம் இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபைல்ஸ் வந்து கேப்ஸில் போடணும். அதேமாரி இந்த அண்டர்ஸ்கோர் அப்படின்றத மாற்றி நீங்கள் செமிகோலன் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் வெறும் டேஷ் மட்டும் போட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா புதுசாக ஃபைல் அப்லோட் பண்ணும்போது இந்த இங்கே அண்டர் ஸ்கோரோ இல்லை வேறு ஏதாச்சும் போட்டு இது வந்து நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறதுனால இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரும்போது பார்த்தோன்னா நம்ம இந்த ஃபைல் நேம்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் மாற்றி பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவரால் பார்த்தோன்னா நம்ம பிஹெச்பியில் இது வரையும் பேசிக்காக நம்ம வந்து எப்படி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறது, கான்டாக்ட் ஃபார்ம்லேருந்து நம்ம எல்லா கிளாஸஸுமே பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம காமனாக பண்ணக்கூடிய தப்புகள்லாம் பற்றி நான் வர கிளாஸில் வந்து சொல்கிறேன். அதாவது சில எரர்ஸ் எல்லாம் வரும், அந்த என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.